வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 21/5/2025 வைகாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பாரங்கள் குறையும். நிம்மதியும் அனுகூலமும் காணப்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக ஆனந்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் பதட்டம் இல்லாமல் குடும்பத்தாருடனும் நல்ல நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து செய்வது நன்மை தரும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதற்காக பதட்டப்படாமல், ஆவேசப்படாமல், கோபப்படாமல் இருப்பது அனுகூலமும் நிம்மதியும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நிம்மதியான அமைப்பு காணப்பட்டாலும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பே ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். புதிய பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது மிதுனத்திற்கு இன்றைக்கு முக்கியம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் தர்க்கம் செய்வது எந்த விதத்தில் நியாயம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் எதிரிகள் போல் கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனங்களில் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். பயணங்கள் எது வந்தாலும், சந்திராஷ்டிரம் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் பணவரவு நிச்சயமாக ஏற்படும். சந்திராஷ்டிரமத்தில் எல்லா காரியங்களும் நலம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், வெளியிடத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது சகலத்திலும் நன்மையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதத்திற்கும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக டக்கென்ற முடிவு அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, எல்லா விஷயத்திலும் ஏற்றம் ஏற்படுவது, மன உளைச்சலாக இருந்த பழைய விஷயங்கள் பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் எடுத்திருக்கக்கூடிய நீண்ட நாள் பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கென்று கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமான சூழ்நிலை. குடும்பத்தில் உறவுகளில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் போதும். கணவன் மனைவியுடைய சாதாரண விஷயத்தில் கூட உறவுகளோ நட்பு தலையீடோ கூடவே கூடாது. வெளியிடத்தில் ஏற்றம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியமான முடிவுகள் டக்கென்று எடுக்கக்கூடிய அமைப்பு. கொடுத்த வாக்குறுதியை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. பிள்ளைகளுடைய படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ சிறு சிறு சலனம் காணப்படும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்க படிக்க நன்மைகள் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இந்த மனக்கசப்பு தீர்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். சுபகாரிய தடைகள் அனுகூலம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்றம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இடமாற்றத்திற்குண்டான அனுகூலமான அமைப்பு. பிள்ளைகளுக்காக சில செலவுகள் வந்தாலும் சந்தோஷ செலவுகளாக எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.